இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜசேகர், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அந்த துளசி உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரி. பொது எதிரிய நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சு வீழ்த்தி அவமானப்படுத்துறோம். ஓகேவா? டபுள் ஓகே சார். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சார், பிரசிடென்ட் கிளம்பிட்டாங்க. வரட்டும், அவங்களுக்காக சில விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வேலையை முடிச்சிட்டு சொல்றேன், வைக்கிறேன். பத்மாக்கா எல்லாம் ரெடியா இருக்கான். அவளுக்கு முன்னாடி நாம போகணும். இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விஷயத்தையும் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே போகணும். உள்ள போய் அவளுக்கு சும்மா விஷ் பண்ணலாம் வாங்க. பரவாயில்லையே, எதிரின்னு நினைக்காம பதவி பிரமாணத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறீங்க. என்ன சிவா இது? போட்டி எங்களுக்குள்ள இருந்தாலும் பிரசிடென்ட் ராசாம்பலம் குடும்பத்துல இருந்து தானே? ராசு அம்பலம் குடும்பம்னு சொல்லாதீங்க, துளசி அம்பலம் குடும்பம்னு சொல்லுங்க. இவ வேற எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது குத்தி பேசிக்கிட்டே இருப்பா. சரி, நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா, நம்ம கோயிலுக்கு போறோம்ல, நாம கொஞ்சம் முன்னாடியே போலாமா? இன்னைக்கு மட்டும் கோவிலுக்கு போய் என்ன வேண்டிக்க போறீங்க? கண்டிப்பா நல்லதா வேண்டிக்க மாட்டீங்க. சரி சரி, வாங்க எல்லாரும் ஒன்னா போலாம். சரி, நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க கொஞ்சம் முன்னாடி போறோம். பிரசிடென்ட் துளசிய கூட்டமா வரவேத்தா தானே ஒரு மரியாதை. நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். ஐயா, என் பேர் பஞ்சாமிர்தம். ரோடு கான்ட்ராக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். துளசி புதுசா வந்த பிரசிடென்ட் ஆச்சே. சரி, வீட்டுக்கு போய் மரியாதை நிமித்தமா பேசலான்னு போனா கான்ட்ராக்ட் வேணும்னா 50,000 அட்வான்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. உடனே நான் அதை பத்மா மேடத்திட்ட சொன்னேன். அவங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்களாம் யாரு? அதான் சொன்னனே சார், ராசு அம்பலத்தோட தங்கச்சி தான் இவங்க. ஆமா, இவரு மருமகன், இவங்க அவர் பொண்ணுங்க. எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? அவ எங்க ஃபேமிலி இல்ல சார். ஏமாத்தி என் மருமகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவ்வளவுதான். ஆக்சுவலா எனக்கும் சிவா மாமாவுக்கும் தான் கல்யாணம் பண்றதா சின்ன வயசுல இருந்தே பேச்சு. எங்க இருந்தோ வந்து என்னென்னமோ பேசி பேரை மாத்தி ஊரை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சார், சிவா என்னோட தம்பி தான். மலேசியா போயிருந்த போது ஜனனின்னு ஒரு பொண்ண லவ் பண்ணா. ஆக்சிடென்ட்ல ஜனனி மிஸ் ஆயிட்டா. நான் தான் ஜனனின்னு போய் சொல்லி எங்க குடும்பத்துக்குள்ள வந்தவதான் இந்த துளசி. ஆமா, அப்புறம் எதுக்கு ராசாம்பலம் அவங்கள பிரசிடென்ட் ஆக்குனாரு? அதான் சொல்றேன்ல, ஏதோ பேசி என் அப்பாவையும் அம்மாவையும் ஏமாத்தி உள்ள வந்துட்டா. அவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்கு சார்? துளசி லஞ்சம் வாங்கினா நீங்க கையும் களவுமா பிடிக்கணும், அவ்வளவுதான். இத இப்படி பிடிக்கணும். எந்த இடத்துலயும் உங்க கைரேகை பட வேணாம். இந்த பணத்தை நீங்க துளசி கிட்ட கொடுத்தா மட்டும் போதும். அவங்க கைரேகை இதுல வந்துடும். அடுத்த நிமிஷம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவோம். சூப்பர்ல. ஆமா, லஞ்சம் கேட்டது உண்மைதானே? இல்லைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்? கான்ட்ராக்ட் அமௌண்ட்ல பாதிக்கு மேல லஞ்சமா கொடுத்துட்டா ரோடு எப்படி சார் போட முடியும்? ஓகே, நாங்க பாத்துக்கிறோம். பணம் பத்திரம். நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துடுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் காட்டிக்காதீங்க, சரியா? சார், போலாமா? ஓகே தான். பழனி பஞ்சாமிர்தம் நல்லா தான் நடிக்கிறீங்க. ஐயோ மேடம், என் பேர் பழனி பஞ்சாமிர்தம் இல்ல, வெறும் பஞ்சாமிர்தம். ஓ, அது இப்ப ரொம்ப முக்கியமா? சொன்னது செய். ஆமா த, துளசி பதவி பிரமாணம் பண்ணும்போது கை தட்டணும்ல. ஏய், என்ன இவ? அப்பதானே டவுட் வராது. வாங்க போலாம். வாங்க போலாம். சிவா, எதுக்கு வீடியோலாம் எடுக்கிறீங்க? ஏங்க, அம்மா அப்பாவும் வரல, அவங்களுக்கு அனுப்ப வேண்டாமா?
அண்ணே நல்லா எடுங்க. அத்தை நீங்களும் வாங்க, பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கலாம். பரவாயில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. பின்ன இருக்காத ரம்யா, நம்ம குடும்பத்துல இன்னொருத்தர் பிரசிடென்ட் ஆயிருக்காங்கல்ல. மறுபடியும் நம்ம குடும்பம்னு சொல்லாதீங்க. என்ன சொன்னாலும் துளசி அண்ணி நம்ம குடும்பம் தான். துளசி அம்மா உள்ள வாங்கம்மா, நல்ல நேரத்துல கையெழுத்து போட்டுடலாம். சரிங்க. போங்கப்பா, போங்க போங்க. வாங்கம்மா. அம்மா நல்ல நேரத்துல இதுல ஒரு கையெழுத்து போடுமா. சாமியை மனசார வேண்டிக்கிட்டு கையெழுத்து போடுமா. நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணமே ஐயாவும் அம்மாவும் இந்த ஊர் மக்களும் தான். நீங்க எல்லாருமே எனக்கு சாமி தான். சரி, கையெழுத்து போடுமா, போடு. ராசாம்பலம் தான் நம்ம ஊர் பிரசிடண்டா வருவாரு. அவர் கை காசை போட்டு நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவார தவிர பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஒரு பைசாவுல கூட ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. இப்ப அவர் சொல்லி அவர் வழிகாட்டுதல்ல நாம துளசி அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம ஊருக்கு எப்பவும் நல்லது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்கும். ஐயா, உங்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். வாழ்த்துக்கள். கேட்டல, காசுப்பட்டு லஞ்சம் வாங்கிடாத மாட்டிப்ப. நான் காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன், குடும்பத்தின் நகைக்கும் ஆசைப்பட மாட்டேன். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஏண்டி மலேசியாக்காரு, நீ வாழ்த்து சொல்ல மாட்டியா? வாழ்த்துக்கள். பிரசிடென்ட் ஆயிட்டல்ல, இப்போல இருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்லயே இருப்பியா இல்ல வீட்டுக்கு வருவியா?